Hello மக்களே, welcome back to Warrior Vlog. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா our ghost இங்க பாருங்க அவங்க கொட்டினே இருப்பான். அத கண்டுக்காதீங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா our ghost experience. எங்களுக்கு எங்க வாழ்க்கையில நடந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணிருக்கோம். சோ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லனா உங்களையும் பேய் பிடிக்கும். சோ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஹேர் ஆயில் வந்து உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஹேர் ஆயில் யூடியூப்ல. நம்மளோட ஹேர் ஃபால் குறையறதுல இருந்து முடி நல்லா அடர்த்தியா வளர்றதுல இருந்து எல்லாத்துக்குமே இந்த ஹேர் ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணுது. நான் இப்படி சொல்லும் போதே கொஞ்சம் பேர் வந்து கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்படியும் நான் என்ன ஹேர் ஆயில் பத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் மீனாவோட ஹேர் ஆயில் பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் பியூர் ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ நான் யூடியூப்லலாம் வந்து சர்ச் பண்ணேன் ஹேர் ஃபால்க்கு எந்த ஹேர் ஆயில் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து நான் பார்த்தேன் யூடியூப்ல, நல்ல ரிவ்யூஸ்லாம் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். மீஷோ ஆப்ல தான் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஆயிலோட கலரை பார்த்த உடனே எனக்கு வந்து எங்க பாட்டி வந்து எனக்கு வீட்லயே என்ன செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆயில் ஞாபகம் தான் எனக்கு வருது. அண்ட் இதில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணல. நல்ல ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், செம்பருத்தி அதெல்லாம் வச்சு செஞ்ச ஒரு வாசனை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முடியல, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மேல்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் கம்மி பண்ணி வழுக்கையெல்லாம் வந்து க்யூர் பண்ணும். அண்ட் விமென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத் கொடுக்கும் அண்ட் திக்காகவும் இருக்கும் ஹேரு. இந்த ஆயில் வந்து நம்ம வீக்லி 2 யூஸ் பண்ணால் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 hour ஆச்சு நம்மளோட ஸ்கேல்பில் வந்து இந்த ஆயில் வந்து ஊறணும். நல்லா என்னோட முடியல ஸ்கேல்பில் இந்த ஆயிலை வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். நம்ம இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வர வர நம்மளுக்கு வந்து நம்மளோட ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். அண்ட் தென் வந்து நல்லா கொஞ்சம் ஹேர் திக்காகும், நம்மளுக்கு ஹேர் வளருது, இதெல்லாம் வந்து நல்லாவே க்ரோத் தெரியும். மீஷோவில் தான் இந்த ஹேர் ஆயில் நான் வாங்கினேன். வாங்கும்போதே இந்த ஷாம்புவும் வந்து இருந்துச்சு. அவங்களோட ஷாம்பு தான் கோகனட் மில்க் ஷாம்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ பேரபன், சல்ஃபேட், சிலிகான் எனி கலரும் வந்து அவங்க வந்து இதில் யூஸ் பண்ணல. ஃபுல்லாகவே நேச்சுரல். இந்த ஷாம்பு வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ப் அண்ட் ஹேருக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ நான் தலை வந்து 1 hour ஊறிட்ட அப்புறமா நான் இந்த ஷாம்பு வச்சு தான் நான் வந்து தலை குளிக்க போகிறேன். வாங்க. இந்த ஷாம்பு இப்போ நான் உங்களுக்கு கையில் போட்டு காமிக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள். அண்ட் தென் இதோட ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கோகோனட் மில்கோட ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ அண்ட் நோ சிலிக்கன் அண்ட் நோ கலர். ஸோ இந்த ஆயில் அண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது, சூப்பராக இருக்கும். இப்போ ஆஃப்டர் ஹேர் வாஷ் ரிசல்ட் பாருங்கள், சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு என்னோடய ஹேரு. நல்ல சில்கியாக சூப்பராக இருந்துச்சு ஹேர் வாஷ்க்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இவங்க 5, 15, 25 இந்த டேட்ஸில் மார்னிங் 11 AM இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் மீஷோ ஆப்பில் இவங்களோட ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்னா இப்போவே போய் வாங்குங்க. ஏன்னா இவங்க ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப டிமாண்ட், சீக்கிரமாகவே சேல் ஆகிடும். ஸோ இப்போவே போய் வாங்கிடுங்க. இவங்க ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸை நான் டெஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க மக்களே. ஆக்சுவலி எனக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது லைஃப்ல. எனக்கு பெருசாலாம் கிடையாது. இல்ல பார்த்ததே இல்ல. அதனால நான் சொல்றேன் பவாஸ் பட் நிறையலாம் இல்ல. பவா வந்து பேய் கூட வாழ்ற மாதிரி. ஆஃப் கோர்ஸ். என்ன சொல்றான்? அவன் தான் சொன்னான், நான் தான் சொன்னேன். அது பாக்குறதுதான் அப்படின்னு இல்ல, அது ஃபீல் பண்றது. ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மள சுத்தி இருக்கு அப்படின்றது ஒரு மாதிரி பயம் பதட்டம். இதோட நான் ஒத்துக்கிறேன். நான் பாசிட்டிவ், அதாவது பேயா நான் எந்த உருவத்தையும் பார்த்தது இல்லை. பட் அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சில இடங்கள்ல. அப்படி பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல, ஆக்சுவலி எங்க ஊர் கிராமம் தான் தலக்காஞ்சேரி. அங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நைட் டைம்ல நான் பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவேன். சம்டைம்ஸ் இல்ல மெனி டைம்ஸ் வேலைக்கு போயிட்டு வரும்போதோ இல்ல வெளியில ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரும்போதோ நான் வரும்போது
எப்பயுமே எங்க ஊர் வந்து ரொம்ப அமைதியாகவும் அது மாதிரி ரொம்ப ஃபுல்லா காடு மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு சின்ன ரோடு போகும். அந்த ரோட்ல நம்ம பைக் ஓட்டிட்டு வரும்போது என் பைக்ல யாரும் உட்காந்து வர மாதிரி ஃபீல் ஆகும் பின்னாடி. இது எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பைக் ஓட்டுறவங்களே இதை ஃபீல் பண்ணிருப்பாங்க. பின்னாடி பைக்ல யாரோ உட்காந்து வராங்க நம்ம கூடவே. இல்ல பேய்க்கும் வந்து கால் வலிக்கும் இல்லையா, அவங்களும் வந்து அங்க இருந்து ஊர் வரைக்கும் வரணும், வீடு வரைக்கும் வரணும். சரி சுத்தி முடிச்சுட்டு பைக்ல போறப்ப நான் பின்னாடியே திரும்ப மாட்டேன், பைக் திரும்பி பார்க்கவே மாட்டேன். இப்படி முதுகு கூட இப்படி வச்சுக்கிட்டே ஓட்டுவேன். மூஞ்சில ஒரு பயம் அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு உள்ள போன பிறகுதான் ஓகே அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நாங்க ஒரு வீட்டுல வாடகை இருந்தோம். ஆக்சுவலி நானும் என் தம்பி என்ன பண்ணுவோம், மொட்டை மாடியில கிரிக்கெட் விளையாடுவோம். ஸோ கிரிக்கெட் விளையாடும் போது எப்படின்னா எங்க மொட்டை மாடி இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன ஸ்கூல், பிளே ஸ்கூல்ல எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி இது மட்டும் தான் இருக்கும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல். சரிங்களா, நடுவில் தான் நம்ம வீடு. நாங்கள் வந்து மொட்டை மாடியில் விளையாடும் போது என்ன பண்ணுவோம், பால் விளையாடிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் பால் வந்து ஸ்கூல் பக்கம் போச்சுன்னா அங்கே இறங்கி எடுத்துருவோம். அங்கே ஆள் இருந்தாலும் தூக்கி போட்டுடுவாங்க. பட் இந்த பக்கம் ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப பழமையான ஒரு ஹாஸ்டல். எப்படி சொல்றது, அங்க யாருமே கிடையாது. இன்னி வரைக்கும் அந்த ஹாஸ்டல்ல யாருமே கிடையாது. ரொம்ப பாழடைஞ்ச ஒரு பூத்து பங்களா மாதிரி இருக்கும் பார்க்கவே. ஸோ என்ன ஆச்சுன்னா என் தம்பி ஒரு வாட்டி என்ன பண்ணா, பால் அடிச்சுட்டான். யார் அடிச்சாங்களோ அவங்க தான் எடுத்துட்டு வரணும். அதுதான் கான்செப்ட். ஆக்சுவலி அப்படிதான் வச்சு விளையாடுவோம். இவன் என்ன பண்ணா, எப்பயுமே இறங்கி தான் எடுப்போம். உள்ள போயிட்டு இறங்கி பால் வந்து கரெக்டா அந்த ஒரு ஜன்னல் இருக்கும். அது எப்படின்னா என் மொட்டை மாடி, அந்த ஹாஸ்டல் இப்படி இங்க கீழே இருக்கும். ஸோ பால் இங்கே விழுந்தும் இந்த ஹாஸ்டலோட ஜன்னல், டாப் ரூஃப் ஜன்னல் ஒன்று இருக்கும். அந்த ஜன்னல் இருந்து பார்த்தாலே தெரியும் பால் இருக்கிறது. உள்ள போனதே கிடையாது, ரொம்ப உள்ள அப்படிலாம் போனதே கிடையாது. ஏன்னா நாங்களும் உள்ள இறங்கி பார்த்தது கிடையாது இது வரைக்கும். சீன இதெல்லாம் பகல்லே சொல்றேன். அப்போ டைம் வந்து ஒரு 5:30 மணி ஆயிடுச்சு. எனக்கும் தம்பிக்கும் செம்ம மேட்ச் போயிட்டு இருக்கு. அப்போ தெரியும் இல்லையா, அது ஒரு கலங்கல். அது ஒரு மேட்ச். அந்த மேட்ச் வந்து பாலை நான் அடிச்சிட்டேன். நான் தான் போய் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, நான் இறங்கி பாலை எடுத்தேன். அப்பவே எனக்கு வந்து உள்ள வந்து நிறைய சவுண்டு கேட்டுச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ஜன்னல்ல போய் எடுத்து, இதுக்கு முன்னாடிலாம் கூட எடுத்திருக்கேன், பட் ரொம்ப உள்ள போய் விழுந்ததே கிடையாது. அப்போ நான் அடிச்ச பால் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் உள்ள போயிடுச்சு. அப்போ நான் உள்ள போய் கை விட்டு எடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்படி உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல சிலுத்து நான் சுத்தி பார்க்கல. நான் சுத்தமா பார்க்கவே இல்லை. என்ன பண்ணேன், பால் எங்க இருக்குன்னு தரையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு பால் எடுத்துட்டு குடுகுடுன்னு மேலே ஏறிட்டேன். பட் ஆனா ஏதோ உள்ள இருக்குன்றது எனக்கு புரிஞ்சுது. நான் ஸ்ரீதர் கிட்ட சொன்னேன், இது மாதிரி உள்ள ஏதோ இருக்குடா, பட் ஆனா எனக்கு என்னன்னு தான் தெரியல, நெக்ஸ்ட் டைம் பால் அடிக்காம பாத்துக்கிறான்னு சொல்லிட்டேன். அவன் வந்து என்ன பண்ணா, அவனும் விளையாட்டுற இதுல அடிச்சுட்டான் பால். எந்த தடவை பால் என்ன ஆச்சு, அந்த ஜன்னல் பக்கமே தெரியல, உள்ள போயிடுச்சு. அது உள்ள போயிடுச்சு. பாலை கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு உள்ள போயிடுச்சு. இருட்டிட்டு வேற இருக்கு. இப்ப என்ன பண்ணோம், இப்ப வந்து அவன் அடிச்சுட்டான் பாலை, அவன் தான் போய் எடுக்கணும். அதனால சரி நமக்கு என்ன கவலை, அவன் போய் எடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயா விட்டேன். இறங்கி சூரி பாலே தெரியலடா அப்படின்னா, உள்ள நீ இங்கிருந்து பார்த்தாலே பால் தெரியலடா, உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கீழே இறங்கி தாண்டா ஆகணும் அப்படின்னு சொன்னான். ஐயோ கீழே நான் இறங்கலப்பா, என்ன இருக்குமோ உள்ள, எனக்கு ஆல்ரெடி சவுண்டு கேட்டுச்சா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன பண்ணா, 2 பேருமே போலாம் அப்படின்னா. ஏன்னா எனக்கும் பால் தேவை இல்லையா, அவனுக்கும் பால் தேவை, 2 பேருக்குமே பால் தேவை. அவனுக்கு விளையாடி ஆகணும், எனக்கு என் பால் வேணும். அப்போ ஒரு சின்ன வயசுல ஒரு ஆர்வத்துல என்ன பண்ணிட்டோம், உள்ள இறங்கிட்டோம் 2 பேரும். இது வரைக்கும் அந்த 15 பூத்து பங்களால யாரும் இறங்கிருக்க மாட்டாங்க, பூட்டி கிடந்த பங்களா அது. அதுல நாங்க இறங்கிட்டோம் அந்த ஜன்னல் வழியா. உள்ள இறங்கிட்ட பிறகு பாலை தேடுறோம். அங்க எப்படி இருக்குன்னா, ஹாஸ்டல் ரூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியும் இல்லையா, ஒரு பெட்ரூமு, இந்த பக்கம் கிச்சனு, அந்த மாதிரி ரூம்ஸ் தான். பட் ஃபுல் இருட்டு, டம் இருட்டு, ஒரே ஒட்டடை, பயங்கரமான ஒட்டடை. உள்ள இறங்கிட்டு பால் வந்து எந்த ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டே போறோம். டார்ச் லைட் அடிச்சுட்டே தேடிட்டு போறோம். அது என்ன ஆச்சு, நான் டார்ச் லைட்டை மேல தூக்குறேன், சரசரன்னு ஒவ்வொரு செதறி கத்துறோம் 2 பேரும். ஏன்னா வவ்வால வந்து நாங்க அவளை கிட்ட பார்த்ததே கிடையாது. அது வவ்வாலுன்னு சொல்ல மாட்டாங்க, கிழிஞ்சல்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியா இருந்துச்சு, பறந்துருச்சு. அப்படியே குனிஞ்சிட்டோம் 2 பேரும். அந்த இடம் வேற அப்படியே கலிஜா இருந்துச்சு, ஒரு மாதிரி பயந்து செதறிட்டோம் 2 பேரும். என்ன பண்றதுன்னே தெரியல. பாலும் வேணாம், ஒண்ணும் வேணாம், வாழலான்றா என் தம்பி. ஒரு பக்கம் டேய் இரா வவ்வால் போயிடுச்சுடா, பார்க்கலாடான்ற.
இல்ல வேணவே வேணாம் அப்படின்னா மேல குடுகுடுன்னு ஏற்றோம். ஆனா என் லைஃப்லயே உண்மையான ஒரு பேய் வீடு எப்படி இருக்குன்ற மாதிரி நான் பார்த்தேன். எனக்கு அந்த லைட் அடிக்கும் போதெல்லாம் எதனா ஒரு பக்கத்துக்கு போது ஏதோ உருவம் இருக்க மாதிரி இருக்கும். நான் அதை காட்டிக்க மாட்டேன், ஏன்னா அவனும் பயந்துருவான். பட் எனக்கு அது வந்து தெரியுது, அது உருவம் இல்ல, பட் ஏதோ ஒரு ஷேடு அது மாதிரிதான் தெரியுது. பட் அது ஒரு உருவம் இல்லைன்னு தெரியுது. பட் ஆனா நம்ம டப்புன்னு லைட் திருப்பும் போது சம்திங் தெரியுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிதான். வவ்வால் வந்த சீன் இருக்கு தெரியுமா, என் லைஃப்ல நான் ரொம்ப பயந்த ஒரு நாள் அன்னைக்குதான். நான் பேய் பார்த்தல போய் அந்த வவ்வால பார்த்தா பயந்தேன். ஏன்னா அந்த இடம் அவ்வளவு இருட்டா, பகல்லே வெளிச்சம் போகாத அளவுக்கு இருக்கும் அந்த இடத்துக்குள்ள. அந்த காலத்து பில்டிங் ஸ்டைல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல வீடு இருக்குன்றதுக்காக ரூஃப்ல வந்து ஜன்னல் வெளிச்சம் வச்சிருப்பாங்க. டாப்ல இருந்து அந்த ஜன்னல் வெளிச்சம் அடிக்கணுன்றதுக்காக அந்த ரூஃப் வெளிச்சம் தான் வந்து அந்த வீடு ஃபுல்லா போகும். 5:30 6 o'clock ஆனதுனால கொஞ்சம் கம்மியாயிடுச்சு டிம் வேற. அதுவும் இல்லாம பெட்ரூம்ல அந்த வெளிச்சமே இருக்காது. பால் வந்து பெட்ரூம்குள்ள போயிடுச்சு, ரூம்ல லாக் ஆகல. ஸோ நாங்க அதை தேடி பெட்ரூம்குள்ள வரைக்கும் போனதுனால நாங்க அந்த வவ்வாலெல்லாம் பார்த்து அது லைட்டு பட்டு ஓடி, அதுக்கப்புறமா நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, 2 பேரும் சேர்ந்து அந்த டாப் ரூஃப் ஜன்னல் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்னா ஸ்கொயரா இருக்கும். அந்த பால் சீக்கிரமா இறங்காது, பட்டு ஜம்ப் ஆகி வேற பக்கம் போயிடும். அன்னைக்கு பார்த்து கரெக்டா உள்ள இறங்கி உள்ள போயிடுச்சு. அதனால என்ன பண்ணோம், அந்த டாப் ரூப் வந்து நாங்க மேலேயே வந்து ஒரு ஷீட் போட்டு மூடி வச்சிட்டோம், நானே தம்பியும். ஏன்னா ஃபர்தரா பால் விழுந்தா மேலே எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. எனக்கு பெரிய கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா இது ஒண்ணுதான். கோஸ்ட்ன்றது கிளிஞ்சல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். கோஸ்ட் அது எப்படி சொல்றது, நமக்கு பார்க்கும்போது அது ஒரு பேய் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கிளிஞ்சலெல்லாம் பார்க்கும்போது நான் பாவை கூட்டு போய் அந்த இடத்த காட்டணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி டைம் கிடைக்கல. இன்னொரு நாள் அந்த பங்களா அந்த ஹாஸ்டலுக்கு நான் கூட்டு சூப்பரா இருக்கும். அப்பெல்லாம் பயம், இப்பெல்லாம் என்னது பயம், நான் இறங்கி காட்டுறேன். அது ஆக்சுவலி மேல கேன்டீன், அது எப்படி தெரியுமா இருக்கும், மேல வந்து என்ன சாப்பிட்ற கேன்டீன். அங்கேயே நாங்க கிரிக்கெட் ஆடுவோம், அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அது கீழே தான் நாங்க போனதில்ல, பால் போனதுனால போயிருக்கோம். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு பேய் கதைங்க கேட்க ரொம்ப பிடிக்கும். கேட்கறதுல ஆர்வமா இருக்கும், கேட்பேன். ஆனா கேட்டுட்டு அடுத்து ரொம்ப பயப்படுவேன். இங்க இருந்து இப்ப ஒரே தெருவுல ஒரு 4 வீடு தள்ளி எங்க வீடு இருக்குன்னா, நான் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து அந்த 4 வீடு தள்ளி எங்க வீட்டுக்கு போக பயப்படுவேன். ஏன்னா ஒரு கிராமம்ல இருட்டா இருக்கும். பவா எவ்வளவு பயப்படுவான்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல நான் இப்ப இங்க உட்காந்துருக்கேன், இப்ப நான் இப்படி எழுந்தா கூட பவா பயப்படும். ஏன்னா நான் இப்ப இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்ல, சோ போக அந்த பயம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயப்படுற கேரக்டர். நான் வீட்டுக்குள்ள ரூம்குள்ள போயிட்டு தூங்குறோம் அப்படின்னா ஹால் எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தானே வருவோம். சோ அவன் பெட்ரூம்குள்ள போயிட்டானா அவளே லாக் பண்ணி படுத்துப்பா அந்த இடத்துல. அந்த மாதிரி எழுந்து சும்மா தண்ணி குடிக்கணும் பாத்ரூம் எதுவுமே நான் படுக்கிறேன்னு வைங்க, தனியா எந்த ஒரு இடமும் இருக்க கூடாது. அப்படி இல்ல, காலையில இல்ல ஃபர்ஸ்ட் சேர் நடுவுல தான் படுத்துட்டு இருப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க காலையில எழுந்து பார்த்தோம்னா பால் நடுவுல இருக்கும். அது ஏன்னா அந்த கார்னர்ல உட்காந்தா பேய் பிடிக்குமா? இல்ல எனக்கு குழந்தைய தள்ளி விட்டு நீ வருவீங்க. பேய் பிடிக்கல, எனக்கு பயமா இருக்கும். எனக்கு வந்து என் மைண்ட் வந்து ஒத்துக்காது, நீ வந்து தனியா தான் நீ கூட ஆள் இருக்காங்க அப்படின்றத ஒத்துக்காது. எனக்கு அதை பிசிக்கலா நான் டச் பண்ணாதான். இப்ப என் கூட நான் எதுவுமே டச் பண்ணாம இருக்கேன், தூங்கும் போது சொல்றேன், டச் பண்ணாம இருக்கேன் அப்படின்னா உடனே மனசு படப்படன்னு இருக்கும், பயமா இருக்கும். பட் எதனா ஒரு சுண்டு வர கூட மேல பட்டுச்சுன்னா அப்படியே நிம்மதியா தூங்குவேன். எனக்கு ஆளுங்க மேல கை சண்டை போட்டா கூட பக்கத்துல வந்து கால் போட்டு படுப்பான். சண்டை தண்ணி படுறீங்க சண்டை பக்கத்துல தான் படிப்பேன். இவ்வளவு பயம் இருக்கும். ஆனா எனக்கு பேய் கதை கேட்க ரொம்ப பிடிக்கும். அதான் நாங்க முன்னாடி வாடகை வீடுகள்ல இருந்தோம்ல, அதுல ஒரு வீடு. அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல சுடுகாடு இருக்கு. அது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்ட்ரீட்ல இல்ல, பக்கத்து 2 தெரு, அதே ஸ்ட்ரீட்ல முனையில லாஸ்ட்ல. ஆமா, அது காம்பவுண்ட் போட்டுருப்பாங்க. பட் அந்த தெருவுல போக முடியாது. ஆமா, அந்த வழியா போக முடியாது. பட் அந்த தெருவுலயும் தான் காம்பவுண்ட் போட்டாங்க. பட் அந்த தெருவுலயும் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி. பார்த்தா தெரியாது, நம்மளால பக்கத்து தெருக்கு போய் அந்த பக்கம் பார்த்தாதான் தெரியும். நம்ம வீட்ல இருந்து பார்த்தாலாம் தெரியாது. என்னோட மைண்ட் வந்து தெரிஞ்சிச்சுல்ல, ஒரு சுடுகாடு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே எனக்கு பயமா இருந்துச்சு. எனக்கு ஆனா வீடுலாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி பக்கத்து தெருல தானே இருக்கு அப்படின்ற ஒரு தைரியத்துல வந்துட்டோம். அப்புறமா எனக்கு அந்த வீட்டுல வந்து பகல் டைம்ல நல்லா இருப்பேன். ஆனா நைட் டைம்ல ஏதோ ஒரு
ஆனா இந்த பழக்கம் வந்து எனக்கு அந்த வீட்டுல இருந்து தான் வந்துச்சு. எனக்கு தனியா படுத்தா பயம் வந்துடும், பயங்கரமா படப்படன்னு ஆயிடும், ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆயிடும். எதனா யாருன்னா ஒருத்தவங்க வந்து நான் கையை பிடிச்சிக்கணும், தொட்டுக்கணும், அது மாதிரி இருந்தாதான் எங்களால் தூங்க முடியாது. வந்து அந்த வீட்டுல இருந்தா எனக்கு பழகிச்சு. ஏன்னா நான் நைட்ல தனியா படுத்தேன் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிடும், வேர்த்துரும், ரொம்ப பயந்துருவேன். ரொம்ப அது சொல்லவே முடியாது, பயங்கரமா பயந்துருவேன். ஸோ என்னால அது தூங்க முடியாது, நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டேன் அந்த பயத்திலேயே. அந்த மாதிரி ஆயிடும். எனக்கு ஃபீவர் கூட வந்துருச்சு ஒரு தடவை. அதே வீட்டுல ஒரு டைம் என்னாச்சு, கொலுசு சவுண்ட், பின்னாடி பால்கனி இருக்கும், பால்கனில இங்க டோரு ஓகேங்களா, நாங்க இங்க பெட் படுத்துட்டு இருப்போம் தூங்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பால்கனில இருந்து எனக்கு சல் சல் சல்னு கொலுசு சவுண்ட் நல்லா கேக்குது. வெடிக்காலையில எப்படி சொல்றது, ஒரே இடத்துக்கு கேட்கல, நடந்து வந்தா எப்படி கேட்கும், சல் 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 அப்படின்னு நடந்து அப்படியே வருது. அப்படியே உள்ள எனக்கு அப்படியே அந்த சவுண்ட் நடந்து வர எனக்கு படப்படப்படன்னு ஆகுது. இதுலயே எனக்கு உண்மையுமே நடக்கிற மாதிரி இருக்கு. நான் அப்படியே பாக்குறேன், பால்கனி உள்ள வருது, அது மூடிதான் இருக்கு, ஆனா கொலுசு சவுண்ட் வீட்டு உள்ள வருது. ஆனா எதுவுமே தெரியல எனக்கு. திடீர்னு அது நான் என்ன ஒண்ணுமே இல்லைன்ட்டு பார்க்கும்போது திடீர்னு என் மேல வந்து ஒரு திருநங்கை மாதிரி ஒரு சாரி மாதிரி கட்டிக்கிட்டு பள்ளீர்னு பயங்கரமா 2 சைடும் அடிக்குது. எப்படி எனக்கு அது உண்மையாவே நடக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கனவு மாதிரியே இல்லை. நான் கத்துறது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது கனவுன்ட்டு. அது வரைக்குமே எனக்கு உண்மை நடக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கத்துற அப்போதான் எனக்கு என்ன மீறி நான் வெளியில கத்துறேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. இது வரைக்கும் நடக்கிறது கனவு, அதை மீறி நான் வெளியில கத்துறேன் அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரியுது. அது வரைக்கும் நான் உண்மையாலுமே அது நடக்குது அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி வேணாம் அப்படின்ட்டு கத்தி சூரிய வந்து விடுன்ற அது மாதிரி அது நடக்குதுன்னு தெரியாம மாதிரியே. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா அப்புறமா அப்ப எதுவுமே நான் சொல்லிக்கலாம். அப்புறமா தான் சொன்னேன் திடீர்னு ஏதோ புலம்புறா, திடீர்னு புலம்புறா நினைச்சிட்டு நான் ஓகே படுன்னு சொல்லிட்டேன். அவ்வளவு தூக்க கலக்கத்துல அப்படியே தூங்கிட்டான். அதுக்கப்புறமா காலையில ஏந்துதான் இந்த கதையா சொன்னாங்க. அப்பா பயங்கர அது அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு பேடான டே. அதே வீட்டுல இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸும் நடந்திருக்கு. சவுத் சைட்ல தலை வச்சு படுத்துட்டு இருந்தோம், அந்த சைட்ல சுடுகாடு இருக்கு. ஆனா நாங்க அதை இது பண்ணாம நான் படுக்கல. அது நினைச்சு நாங்க அப்ப படுக்கல. அவருமா வந்து படுத்துட்டு இருக்கும்போது சேயான இந்த பக்கம் படுத்துருக்கா, சூரிய பக்கம் படுத்துருக்கா, அந்த பக்கம் வந்து பெட்டோட இது இருக்கு. ஆனா சேவன் பக்கத்துல கேப் இருக்கு நிறைய. ஏன்னா எங்களுக்கு பெரிய பெட்டா, நாங்க எப்படி குறுக்கால படுத்தா நல்லாவே கேப் இருக்கும், அதனால பெரிய கேப் இருக்கு. நாங்க போய் படுத்துட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு எனக்கு என்னாச்சு ஒரு மாதிரி, உங்களுக்கு எப்படி சொல்றது, நார்மலா இருக்கேன், திடீர்னு ஏதோ ஒண்ணு ஒரு மாதிரி படன்னு ஆகுறது, ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது சொன்னாங்க, ஒரு மாதிரி நடுக்கம் வருது, பய உணர்வு தானா வருது. எதனா இதை பத்தினா பேசி பய உணர்வு வந்தா ஓகே, இல்ல எதை பத்தினா வந்து சொல்லிட்டு இருக்கோம், இல்ல எதனா பார்த்து பய உணர்வு நல்லாதான் இருக்கும், நல்லாதான் பேசி நல்லாதான் படுக்கணும். படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மாதிரி ஒரு இது எனக்கு ரொம்ப பயங்கரமா வந்துச்சு. எப்படி சொல்றது, அன்னைக்கு வந்து எனக்கு இந்த ரூம்ல ஏதோ இருக்கு, இந்த ரூம்ல ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன். நான் வந்து அப்படியே படுத்துட்டு பக்கத்துல திரும்பி சேவலை பார்த்துட்டே இருக்கேன். ஆனா அந்த பயத்தோடவே இருக்கு. அப்புறமா சூரிய வந்து பிடிச்சிட்டு ஆனா அவனும் வந்து தூங்கல, படுக்கிறான், தூங்காத மாதிரி எழுச்சிக்கிறான், இது பண்றான் அப்படின்னு தான் இருக்கான். அவனுக்கும் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்ட்டு நான் அப்ப நினைச்சேன். ஆனா நான் அதை கேட்டுக்கல அப்போ அவன்கிட்ட. அப்புறம் அப்படியே படுத்துட்டோம். கண்ணை மூடிட்டு சேவன் பக்கமா திரும்பி நான் கண்ணை ஓபன் பண்றேன். எனக்கு ஏதோ ஒரு பிளாக் கலர்ல அந்த கேப்ல இருந்து இருட்டுக்கு போற மாதிரி இருட்டா இருக்கு. அந்த பெட்டான மட்டும் லைட்டா வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சத்துல இருந்து இருட்டுக்கு போற மாதிரி ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஏதோ ஒன்று போன மாதிரி இருக்கு. டக்குன்னு தெரிஞ்சுது. அது வந்து நான் கண்ணை வந்து திடீர்னு ஓபன் பண்ண அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால அப்படி தெரிஞ்சுதா இல்ல உண்மையாலுமே எதனா ஒண்ணு அது மாதிரி தெரிஞ்சுதான்னு எனக்கு அப்ப தெரியல. ஆனா பயந்துட்டேன் அப்போ. ஸோ பயந்ததுனால சூரிய கிட்ட வந்து சூரிய நம்ம எப்பயும் பொழுது படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு சீரியஸா நீ சொல்லாங்க ஏதோ வந்து போறாங்க. நீ சொல்றது அப்படியே எனக்கு அப்படியே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டு போற மாதிரி இருக்காங்க. காலையில எழுந்துச்சு வந்து இவங்க கிட்ட கேட்ட மக்களே, இது மாதிரி நைட்டு உனக்கு வந்து எதனா ஒரு பேட் வைப்ரேஷன் இருந்துச்சா, படப்படன்னு பயமா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
அவன் வந்து அன்னைக்கு ஆமா எனக்கும் அப்படிதான் இருந்துச்சுன்னு சொன்னான். ஆனா இப்பெல்லாம் கேட்டா எனக்கு அது மாதிரி எதுவுமே ஞாபகமே இல்லையேன்றான். இல்ல எப்படின்னா அன்னைக்கு நம்ம எப்படி படுத்துட்டு இருந்தோம்ல, நானும் ஒரு ஓரமாக தானே படுத்துட்டு இருந்தேன். சரி எனக்கு வந்து சுத்தமா எந்த கான்டாக்டுமே இல்லாம தனியா படுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ அதனால ஓகே மேபி அதனால அப்போ ஃபீல் ஆயிருக்கும். ஆனா அன்னைக்கு ரெண்டு பேருக்குமே எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. அதுதான் எனக்கு செம்ம ஷாக்கிங். இப்போ எனக்கு ஃபீல் அவகிட்ட வந்து போயிருக்கும். எனக்கு தனியா ஃபீல் ஆயிருந்தா பரவாயில்ல, இப்படி தனியா ஃபீல் ஆயிருந்தா பரவாயில்ல. ரெண்டு பேருமே அதை பத்தி பேசிக்கல. திடீர்னு ரெண்டு பேரும் கூட இத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்ல. இந்த இடமே வந்து ஒரு மாதிரியா இருக்க மாதிரி இருக்குங்க. பட் பேசுறதுனால அப்படி சடனா கரண்ட் பேசாத சாரி. சடனா கரண்ட் நான் ஒரு வீடியோல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சாரி. நிஜமா அப்படி பார்க்காத சாரி. ரொமான்டிக்கா பார்க்கற சாரி. ரொமான்டிக்கா பாருங்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு உன்னை பார்த்தாலே. இப்ப நீ பேசுறதெல்லாம் வச்சு இப்ப வந்து நாங்க இத பத்தி பேசுறோம். அதனால எதனா ஒரு மாதிரி ஃபீலா இருந்தா பரவாயில்ல. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியோ எதுவுமே இதை பத்திலாம் நாங்க எதுவுமே பேசல. நார்மலா இருந்து படுத்தோம். ஆனா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் வந்து தோணிருக்கு. ஸோ அது ரெண்டு மட்டும்தான் அந்த வீட்டுல எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான. ஒருவேளை அந்த வீட்டுல ஆல்ரெடி எங்களுக்கு அந்த பக்கத்துல சுடுகாடு இருக்குன்னு தெரிஞ்சதுனால எனக்கு அது மாதிரி எல்லாம் ஃபீல் ஆச்சா, ஏன்னா மனசுக்கு ஒரு இதுன்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா அதை பத்தியே நினைச்சு அது மாதிரி கனவு வர்றது அது மாதிரி எதனா வந்துச்சா அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் உண்மை. நம்மளோட மனசு எதை முதல்ல பாக்குதோ எதை சுத்தி இருக்குதோ அதை வச்சுதான் நம்மளுக்கு எண்ணங்களும் தாட்ஸும் வரும். ஸோ நமக்கு வந்து இப்ப பவாக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சுடுகாடு இருக்குன்றது வந்து அவளுக்கு ஒரு இம்பாக்ட். அது எப்படின்னா ஐயோ பக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்கு அப்படின்னு அவளோட ஆழ்மனசு அவளோட வேலைகள் எல்லாம் தவிர அது சொல்லிக்கிட்டே இருக்கு அவளுக்குள்ள. இன்னும் சுடுகாடு இருக்கு அவங்க சுத்தி அப்படின்ற மாதிரி நைட்டானா எனக்கு அந்த ஒரு பேட் வைப்ரேஷன் பயம் வந்துருது. அதனால கூட அந்த வைப்ரேஷன் அவளுக்கு வந்திருக்கலாம். அதனால கூட அவளுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தோணி இருக்கலாம். அதையே நினைச்சு தோணுனால அவள் ஆழ்மனசு அவளுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் செலுத்திருக்கலாம் மூளைக்கு. நான் இது வரைக்கும் இன்னி வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் பேய் நேர்ல பார்த்ததே கிடையாது. பேய் நூல் இருக்குன்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா எனக்கு எங்க ஊர்ல எங்க பக்கத்து அக்கா சொன்னாங்க பேய் கதை பேசிட்டு இருந்தோமா. அப்ப வந்து அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா பேய் கதை வந்து ஒரு இடத்த பேசிட்டு இருக்கோம், அதை பத்தி பேசுறோம்னா அந்த இடத்த வந்து பேய் உட்காந்து கேட்குமா அதோட கதைய என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு அங்க வந்து பேய் உட்காந்து கேட்டுன்னு இருக்குமான்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் எட்டு ஓட்டத எல்லாரும் ஒரு சைடு வரும். ஐயா பேய் வரதுக்கு முன்னாடி போவாங்க ஆய் வந்துருச்சு. ஒருவேளை அந்த அக்கா எல்லாரும் வீட்டை விட்டு தந்துறதுக்காக அப்படி சொன்னாங்களான்னு தெரியல. பயம் வந்து இந்த ஆவி பேய் இந்த எப்படி சொல்றது பிசாசு இதெல்லாம் நான் பெருசா நம்ப மாட்டேன். ஏன்னா நம்பிக்கை இல்லை. பட் ஆனா அந்த கெட்ட வைப்ரேஷன் ஒரு மனசு படப்படன்னு இருக்கிறது, நம்மளை சுத்தி ஏதோ நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இதெல்லாம் உண்மையா நடக்கும். இது ஏன்னா நம்மளோட ஆழ் மனசு சிந்திக்கிறதுனால அமைதியா இருக்கிற இடத்துல நம்ம ஆழ் மனசு நிறைய விஷயங்களை சிந்திக்கும். ஆனா நான் ஸ்கூல் டைம்ல 11th 12th படிக்கும் போது ஒரு வீட்டுல இருந்த வாடகை வீட்டுல அங்கேயும் வந்து அது அங்கேயாச்சும் பரவாயில்ல பக்கத்து அங்க பின்னாடியே இருக்கும் சுடுகாடு. ஆனா அங்க எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நெகட்டிவ் வைப்ரேஷன் அதெல்லாம் தோணுது இல்லை. மேபி நீ அப்போ சின்ன பொண்ணா இருந்திருப்போம், உனக்கு அவ்வளவு தாட்ஸ் இருந்திருக்காது. நீ இவ்வளவு தாட்ஃபுல்லா யோசிச்சிருக்க மாட்டேன் எதையுமே. புரியுதா? உன் எண்ணங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு இந்த வீட்டுலதான் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன். உன் எண்ணங்கள் வந்து எப்படி மாறிடுச்சுன்னா இந்த வீட்டுக்கு வந்த உடனே இப்போ நீ அப்ப வந்து உங்க அம்மா அப்பாவோட ஒரு வீட்டுல இருந்த சரியா, எப்படியும் உங்க அம்மா அப்பா வருவாங்கன்ற. இப்ப இங்க நீ மட்டும்தான். அப்போ உன்னோட தாட்ஸ் எப்படி இருக்குன்னா இப்ப நம்ம வீடு இது நம்ம மட்டும்தான் இருக்க போறோம் இங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல வேற இருக்கு உன் மனசு. அப்ப சுத்தி ஒரு சுடுகாடு வேற இருக்குன்னும் போது அம்மா அப்பா இருக்காங்கன்றது வேற இல்ல. எல்லாருக்குமே அம்மா அப்பா இருக்கிறாங்க பக்கத்துல அப்படின்னா ஒரு தனி தைரியம் இருக்கும். அந்த வீட்டுல நான் அம்மா அப்பா வர லேட் ஆகும் 12 மணி அந்த மாதிரி எல்லாம் கூட ஆகும் ஒரு சில டைம். அப்பெல்லாம் வரைக்கும் தனியாலாம் இருந்திருக்கேன். நான் அவ்வளவு நேரம் தனியாலாம் இருந்திருக்கேன். பட் அங்க எனக்கு எதுவும் தோணது இல்லை. இங்க வந்து எதுக்கு இது மாதிரி எனக்கு ஆச்சு அப்படின்ட்டு ரொம்ப எனக்கு எல்லா இடத்துலயும் இந்த வீட்டுல கூட தனியா இருந்தனா எனக்கு என்னடா இது ஒரு மாதிரியா இருக்குன்ற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலயும் எனக்கு அதான் சொல்றேன், என் மனசு வந்து தனியா இருந்தா ஏதோ என்ன சுத்தி இருக்குது அப்படின்ற மாதிரி திங்கிங்ல இருப்பேன். இந்த திருடன் தாட்லாம் நிறைய வரும். பேய் தாட்டு கம்மி தான், திருடன் தாட்லாம் நிறைய வரும். நான்லாம் கனவுல திருடன் கூட சண்டை போட்டுட்டுலாம் இருப்பேன். அப்படி எல்லாம் கனவு வரும். பேய் தாட்டோட எனக்கு இது மாதிரி வரும். எவனா கன்னோட உள்ள வந்துட்டானா பறக்க விடுவேன்.
சும்மாதான் ஏன்னா இப்படி சோதிக்கிற அவ வந்து பொட்டுன்னு போட்டு போயிட்டே இருப்பா இது பண்ணுவேன். ஓகே மக்களே, அவ்வளவுதான் எங்களோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் ஆயிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத தனியா வீடியோல அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன். கமெண்ட் அந்த கமெண்ட் வந்து இப்ப நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருப்பீங்களா, அத வந்து நான் இன்னொரு வீடியோல நான் படிச்சு நான் அதுக்கு ரியாக்ட் பண்றேன். ரிப்ளைங் டு आवर கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோன்னு போடுறேன் அப்படிட்டு. சோ அதே மாதிரி இன்னொன்னு ஒரு போல் செஷன் வைக்கலாமா, பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு क्वेश्चन பாக்கலையா நம்பலாமா நம்ப கூடாது அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்னு போறோம், பேய் இருக்கா இல்லையா, எஸ் ஆர் நோ அப்படின்றதுக்கு வந்து ஒரு 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 வோட் செஷன் வைக்கலாமா? ஓகே, அதுல போய் நீங்க உங்களோட வோட்டை போல் பண்ணுங்க. சரி, அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் மூணுமே பண்ணிடுங்க. எஸ், கமெண்ட் மெயினா பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. நாங்க வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி வீடியோ போடுறோம். பை பை.